எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி, அதுக்கப்புறம் பேபி மூன் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பக்கத்தில் எங்கேயாவது போகலான்னு சொல்லி கொடைக்கானல் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அது எப்பறம் நீங்கள் தனியாக போவீங்கன்னு சொல்லி இவங்களும் நம்ம கூட கிளம்பி வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்தே லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பீஃபு, சிக்கனு எல்லாமே வழக்கம் போல் ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம். அதை போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். எப்போயுமே போகிற ரூட் பிளான் பண்ணாமல் அடுக்கம் வழியாக தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். அந்த ரோடே வெரி அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. பாதி சைடு ரோடே இல்லை. அப்புறம் மேலேருந்து வந்து கல்லெல்லாம் விழுந்து கிடந்துச்சு. அப்புறம் அப்படியே சில்வர் ஃபால்ஸை பார்த்தா தான் அப்பாடா கொடைக்கானல் வந்துருச்சு அப்படின்னே நமக்கு மனசு வந்து இதாகும். அவ்வளோ தூரம் வரையும் ஹில்ஸாக போயிட்டே நாங்கள் கொடைக்கானல் போன உடனே நாங்கள் போன பிளேஸ் வந்து மியூசியம் தான் வந்து போய் அது வரைக்கும் நான் வந்து 2 times வந்து போயிருக்கேன். ஆனால் அப்போலாம் நான் மியூசியமே பார்த்ததே கிடையாது. இந்த ஃப்ளார் ஷோ இந்த மாதிரி போடுவாங்கல்ல, அங்கே தான் வந்து போயிருக்கோம். ஆனால் இந்த டைம் தான் வந்து மியூசியம். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இல்லை படிக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்களை கூப்பிட்டு போனால் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேருந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு ரியலாக வந்து அது அந்த இதுக்குள்ளே பாட்குள்ளே வந்து வச்சுருந்தாங்க. ஆடு, முயல், அப்புறம் முதலையோட அந்த இது எல்லாமே ஓடு எல்லாமே வந்துட்டு ரியலாக வச்சுருந்தாங்க. ஆர்டிஃபிஷியலாக கிடைக்காததும் சில இது வந்து நமக்கு புரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்க முக்கால்வாசி எல்லாமே ரியலாக. அதில் ரொம்ப எனக்கு வந்து அந்த பசுவோட அந்த குட்டி இருந்துச்சு. அதுதான் ரொம்ப எனக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பேபி இருந்துச்சு. 4 monthல இருந்து 9 month வரை. என்னோட 7 month இருக்கப்போ தான் நாங்கள் அங்கே போயிருந்தோமா. அம்மா எல்லாருமே அதை பார்க்காதன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு யோசிச்சு அதை போய் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே நிறைய காயின்ஸ், இதெல்லாம் பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த பொருள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கல், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டில் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பூச்சி, அந்த பொன் வண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது வண்டுலேயே ஒரு 1000கணக்கான வண்டு இருந்துச்சு. அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ்லாம் நிறையா இருந்துச்சு. திமிங்கலத்தோட அந்த எலும்பு அதுவே இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ திமிங்கலம்லாம் நேரில் பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பாம்புலேயே சாரப்பாம்பு, மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டர்ஃப்ளைஸ் அங்கே சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சு. எல்லாமே ரியலாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த பறவையோட முட்டை, பூச்சியோட முட்டை, எல்லாத்தோட முட்டையுமே வந்து ரியலாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓடுறது, பறக்கிறது, தவக்கிறது, நடக்கிறதுன்னு சொல்லி என்னென்ன இருக்கோ அனிமல்ஸில் எல்லாமே அங்கே இருந்துச்சு. எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே போனால் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா ரியல் ஆமையோட ஓடு வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி எல்லாமே அங்கே இருக்க அந்த மியூசியமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு போனதுக்கு. அப்படியே அங்கே போயிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியேயுமே நிறையா ஃப்ளார்ஸு, அதுக்கப்புறம் மரம்லாம் வித்தியாசமாக இருந்துச்சா, எல்லாத்தையுமே உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ காஃபி, டீலாம் குடிச்சிட்டு அங்கே இருக்க கடையெல்லாம் கொஞ்சம் நடந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே அங்கே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாருக்குமே டயர்டாக இருந்தனால ரூமுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப வந்து லேக்கையே சுற்றிட்டு இருந்தோம். நம்ம ஊர் மாதிரி அங்கே நைட்லாம் கடை எதுவுமே இல்லை. பயங்கர குளிர். அதனால வந்து க்ளவுஸு, மண்டைக்கு போடுற குள்ளா, அது இதுன்னு சொல்லி எல்லாருக்கும் வாங்கி கடைசி அங்கே ஒரே ஒரு பொட்டி கடை இருந்துச்சு. அங்கே போய் எல்லோரும் காஃபி மட்டும் குடித்தாங்க. அப்படியே நைட் தூங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு ரெடியாகி திரும்பியும் இட்லி, பொங்கல், அதுக்கப்புறம் எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும். சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்ததே நம்மால் தான். அதனால் அங்கங்கே இருக்குது, அங்கங்கே இல்லை. நிறையா விஷயம் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ அந்த டைமில் நானும் வந்துட்டு ரொம்ப டல்லாக வாமிட்டே பண்ணிவிட்டு 7 month ஆகியும் வாமிட் விடலை. அப்படி இருந்ததுனால வந்து அங்கங்கே தான் வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ அதை தான் நான் வந்து போட்டிருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணி. அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. ஆவின் பால் கடை இருக்குல்ல, ஸோ அங்கே டீ வாங்கி குடித்தோம். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்படி குடிச்சிட்டு நம்ம செம்மறி ஆடு அதெல்லாம் குட்டி அந்த இதெல்லாம் இருக்கிறது ஒரு பிளேஸ் இருக்குது போல், அங்கே தான் வந்து போயிருந்தோம். அது நேம் வந்து எனக்கு தெரியல. ஸோ அங்கே போயிட்டு நிறைய ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அங்கே வந்து ஆஃப்டர்நூன் நாங்கள் சாப்பிடவே இல்லை. மேகி மட்டுமே 2000க்கு சாப்பிட்டோம். அப்புறம் இந்த லேக் பார்க்கறதுக்கு உள்ளே வரையும் நடந்து போகணும் போல். என்னால் நடக்க முடியல. நானும் எங்கள் அம்மாவும் முன்னாடியே உட்காந்துட்டோம். ஸோ இவங்கெல்லாம் போய் லேக்கை பார்த்துட்டு வந்து நிறைய ஆடு இருந்துச்சு. நிறைய முயலுமே அங்கே இருந்துச்சா. அந்த ஆடுக்கு அப்போ தான் டெலிவரி ஆயிருந்துச்சு. ஃபுல்லாக பிளட்டாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.